வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் டூ நான் ஏ எக்ஸாம் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 2327 போஸ்ட் வந்து வேகன்சியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற தகவலை நம்ம வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு குரூப் 2A சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 2 அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் வந்து போடுவாங்க. குரூப் 2A அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும், டைரக்டாக போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் அண்ட் டைம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26/24 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19/7/2024 11:59 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணா வேணாம், படிக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 24/7/2024 12 மணி வரைக்கும், 26/7/2024 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 14/9/24 FN 9 மணிலேருந்து காலையில் 12:30 மணி வரைக்கும் 9 மாதம் எக்ஸாம், 6வது மாதம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் வந்து இருக்குது. நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா www.tnpc இந்த வெப்சைட்டு போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலும் தமிழ்நாட்டில் உள்ள துறைகள் எல்லாத்துலேயும் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஓவராலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஓரியன்டாக நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றவங்க நம்ம வீடியோ லிங்க்கில் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கும், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டியில் 25 மார்க் கொஸ்டின்ஸும் வைக்கிறாங்க. லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா SSLC ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 100 மார்க்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 hours நடக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஓவராலாக வந்து தமிழ் லாங்குவேஜில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தோன்னா 40, ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தா 90. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் உலகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ யார் வந்து ஹையஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் மார்க் வந்து எடுக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து என்ன சென்டிமீட்டர் என்ன எம்பியில் வச்சுருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்கவுங்க சென்டரில் ஹெட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 3-4 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்குருப்பாங்க. தமிழ் இங்கிலீஷ் ப்ரொஃபஷனலாக எடுத்து படிக்கிறவங்களும் அதில் வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் ஓரியன்டாக டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓரியன்டாக ஸ்கூல் புக்ஸ் 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே இந்த சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் ஆகிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. நீங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஆஃபராக யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.